Hello guys, welcome to this video. இந்த வீடியோல நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல கஸ்டம் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து அந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த கஸ்டம் எக்ஸெப்ஷன்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து எக்ஸெப்ஷனை எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு நம்ம பார்க்கும் பொழுது டிஸ்கஸ் தட் பேசிக் நாலேஜ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்து லேர்ன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்க்கு அப்புறம் இந்த வீடியோ கவர் பண்ணலாம்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பற்றின ஒரு கம்ப்ளீட் டீடைல்டு வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா அந்த 2 வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு தென் இந்த வீடியோக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். கஸ்டமைசிங் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி எக்ஸெப்ஷன் அவைலபிள் எக்ஸெப்ஷன் இல்லாமல் நானா வந்து ஒரு யூசர் டிஃபைன்டா ஒரு எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணுறதா வந்து கஸ்டமைசிங் எக்ஸெப்ஷன். ஸோ யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கை தான் நம்ம வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் VS கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல பார்த்துருப்போம். ஸோ ட்ரை பிளாக், எக்ஸெப்ட் பிளாக், தென் ஃபைனலி பிளாக் பார்த்துருப்போம். தென் ஸ்பெசிஃபிக்கா ஒரு எரர் எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோல நம்ம யூசர் டிஃபைன்டு எக்ஸெப்ஷனை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன லாஜிக் தான் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஸோ இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். ஒரு எக்ஸெப்ஷன் கிளாஸ் நான் கிரியேட் பண்ண போறேன். அந்த எக்ஸெப்ஷன் கிளாஸ் வந்து பேஸ் கிளாஸா இருக்கக்கூடிய எக்ஸெப்ஷன் கிளாஸை வந்து நான் இன்ஹெரிட் பண்ண போறேன். அவ்வளவுதான். ஸோ அதுக்குள்ள நான் வந்து எக்ஸெப்ஷன் கிளாஸோட இனிட் மெத்தடை வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு மெயின் கான்செப்டே. ஸோ மற்றபடி எல்லாமே இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி தான் இருக்கும் அண்ட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ லெட்ஸ் கிரியேட் அ கிளாஸ் நவ். ஸோ நான் கிளாஸ் லெட்ஸ் கிரியேட் சம்திங் லைக் நெகட்டிவ் வேல்யூ எரர் செக். நெகட்டிவ் வேல்யூ எரர், நெகட்டிவ் வேல்யூ எரர். ஸோ இது வந்து எக்ஸெப்ஷன் கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் இதுக்கு ஒரு இனிட் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே கிரியேட் பண்ணியிருக்கு. இங்கே வந்து ஜஸ்ட் ஐ நீட் ஜஸ்ட் வேல்யூ. ஸோ ஐம் ஜஸ்ட் டெலிட்டிங் திஸ் டு வேல்யூ அண்ட் சூப்பர் டாட் இனிட்குள்ளே நம்ம கொடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ டெஃப் இனிட் செல்ஃப் டாட் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூக்குள்ளே நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். செல்ஃப் டாட் வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ தட் ரிசீவிங் ஃப்ரம் த யூசர். தென் இந்த சூப்பர் டாட் இனிட் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நான் வந்து என்னுடைய நெகட்டிவ் அதை வந்து பாஸ் பண்ண போகிறேன். நெகட்டிவ் வேல்யூ நாட் அலவுட். ஸோ இந்த எரர் மெசேஜ் தான் நமக்கு வந்து வரும், நாட் அலவுட். ஸோ இந்த இடத்துல நம்ம செல்ஃப் டாட் வேல்யூ கொடுத்துக்கலாம், இல்லை வேல்யூ நம்ம டைரெக்டாக கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்மளுடைய மெயினான எக்ஸெப்ஷன் எந்த இடத்துல ரைஸ் பண்ணதோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டெஃப் ப்ராசஸ் நம்பர். ஸோ இதுக்குள்ளே நான் நம்பரை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கிளாஸுக்கு வெளியே தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ செல்ஃப் கீவேர்டு வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இஃப் நம்பர் லெஸ் தென் 0 இருக்கு அப்படின்னா தென் நம்ம எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்ணுறோம். ரைஸ் நெகட்டிவ் வேல்யூ எரர் அண்ட் அந்த நம்பரை நம்ம பாஸ் பண்ணுறோம். எக்ஸெப்ட் இன் கேஸ் எல்ஸ் return processing the positive number. ஓகே அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஃபங்க்ஷன், அதாவது இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தட் ரைசஸ் த எக்ஸெப்ஷன், கஸ்டம் எக்ஸெப்ஷன். அந்த நம்ம கஸ்டம் கிரியேட் பண்ண கஸ்டம் எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்ணுது. ஸோ நெகட்டிவ் வேல்யூ எரர். ஸோ இங்கே தான் அது இருக்குது. ஓகே, ஸோ இது கஸ்டம் எரர் ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் சொல்லிப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் யூசேஜ் வந்து நம்ம பார்த்துருவோம். மெயின் ப்ரோக்ராமில் லெட்ஸ் புட் ட்ரை. ஸோ இங்கே வந்து நம்ம யூசர்ட்டு வந்து இன்புட் வாங்கிக்கலாம். யூசர் இன்புட் ஈக்குவல் டு int input of enter the number. So enter the number. So next result equal to
result equal to process numberல user input நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா எனக்கு இந்த யூசர் இன்புட் இங்கே வந்து இங்கே போயிட்டு எனக்கு எரர் இல்லை அப்படின்னா ப்ராசஸிங் த பாசிட்டிவ் நம்பர்னு சொல்லி எனக்கு இந்த ரிசல்ட்டில் ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ தென் ஐ கேன் ஏபிள் டு பிரிண்ட் த ரிசல்ட். இன்கேஸ் எனக்கு வந்து எரர் வருது அப்படின்னா, அதாவது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் ட்ரை பிளாக் இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸப்ட் பிளாக் இருக்கணும். ஸோ இந்த எக்ஸப்ட் பிளாக்ல நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐ கேன் ஏபிள் டு ஸ்பெசிஃபிக் எரர் ஹேண்ட்லிங் பார்த்துருப்போம் இல்லையா, இந்த ஸ்பெசிஃபிக் எரர் ஹேண்ட்லிங்கை இந்த இடத்துல நான் ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது வேல்யூ எரர். ஸோ மோஸ்ட்லி வந்து இன்புட் வரும்போது வேல்யூ எரர்ஸ் இருக்கும். ஸோ அதை நான் வந்து செக் பண்ணிக்கிறேன், வேல்யூ எரர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட் இன்வேலிட் இன்புட் இன்வேலிட் இன்புட் சொல்லி நம்ம ஒரு எக்ஸப்ஷன் ரைஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்னுடைய எக்ஸப்ட் பிளாக்ல நான் இந்த நெகட்டிவ் வேல்யூ எரர் எக்ஸப்ஷனையும் என்னால் ரைஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்துட்டு பிரிண்ட் அண்ட் இதை வந்து நான் வந்து ஒரு வேரியபிளாக நான் இது பண்ணிக்கிறேன். லைக் நெகட்டிவ் வேல்யூ எரர் இஸ் ஈங்கிறது எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் வந்து என்ன எக்ஸப்ஷனோ அந்த எக்ஸப்ஷன் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ நான் இங்கே பிரிண்ட் ஈன்னு மட்டும் கொடுத்தா போதும். இன்கேஸ் எனக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூ நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஈங்கிற ஆப்ஜெக்ட் எதாவது ரிட்டர்ன் பண்ணால் இந்த இனிட் மெத்தட்லேருந்து வரக்கூடியது. எதுக்காக நம்ம இந்த இடத்துல சூப்பர் இனிட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து சூப்பர் அப்படிங்கிற கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமில் சொல்லியிருப்போம். சூப்பர்ங்கிற கீவேர்ட் நம்மளோட இமீடியட் பேரண்ட் கிளாஸை வந்து பேரண்ட் கிளாஸ்க்குள்ளே இருக்க மெத்தட்ஸை ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து இனிட்டுங்கிறது பேரண்ட் கிளாஸில், அதாவது எக்ஸப்ஷன் கிளாஸ் இருக்கக்கூடிய இனிட் மெத்தட். இது எதுக்காக நம்ம கொடுக்குறோம்னா, நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய கஸ்டம் எக்ஸப்ஷன் கிளாஸ் வந்து இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கோட ஒரிஜினல் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து மீட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான். அதாவது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை இது வந்து மேட்ச் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நம்ம இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இருக்கக்கூடிய இனிட் மெத்தடை வந்து நம்ம வந்து சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லெட்ஸ் ரன் அண்ட் செக். Okay, enter a number. So let's put 4. So processing the positive number 4 on that. Okay, let's run again. Enter a number -5. So you can see negative value not allowed. So exception namakku raise ayichu. Okay, this is very simple and easy to understand custom exception class. Okay, so இதை நம்ம inherit பண்றோம், exception class வச்சு inherit பண்ணியிருக்கோம். Then இந்த super keyword வச்சு எக்ஸப்ஷன் கிளாஸ் இருக்கக்கூடிய இனிட் மெத்தடை ஆக்சஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்காக, அதாவது ஒரு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்காக நம்ம இதை ஆக்சஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இனிட் ஃபங்க்ஷன் என்ன கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணும். ஸோ அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் தான் நம்ம இங்க வந்து கால் பண்றோம். ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து வேல்யூ எரர் இருந்துச்சுன்னா வேல்யூ எரர் இந்த எரர் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸப்ஷன் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸப்ஷன் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு custom exception class வந்து create பண்ணி யூஸ் பண்ணலாம். Okay, so this is the end of the exception class, exception handling and also நம்ம object oriented programming நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். and இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க and நம்ம சேனல்ல மத்த பைத்தான் ரிலேட்டட் வீடியோஸும் பாருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன்.